ஹலோ பிரேஸ்லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் எல்லா நெருக்கத்துக்கும் ஆண்டவர் விலக்கி காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே தஞ்சமானவர். தீங்கின் காலத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்ற வார்த்தையின்படி நமக்காக ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு எதிர்பட்டு நமக்கு சகாயம் செய்ய உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எந்த தீங்கும் எந்த நெருக்கமும் நம்மை அணுகாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நாள் முழுவதும் அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம், அவருடைய சமூகம் நம் முன் சென்று நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கதான பருவத்தின் தந்தை, ஆசிக்கப்பட்டதான் இந்த நாளிலையும் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருந்த எல்லா தீங்குக்கும் எல்லா நெருக்கத்திலிருந்தும் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து வழிநடத்த எங்களுக்கு விரோதமாக எழுபுறதான சத்துருவின் சதி ஆலோசனைகளுக்கு நீர் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து வழிநடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றையும் கரம் கூர்ந்து பெரிய காரியம் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாற்று இயேசுவின் நாமத்தை மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.